தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி திமுக வசம் உள்ளது. தலைவராக திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி இருந்தார். நகராட்சி கூட்டத்தை முறையாக கூட்டுவதில்லை, வளர்ச்சி பணிகளில் அக்கறை காட்டுவதில்லை, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என குற்றம் சாட்டி திமுக, அதிமுக, காங்கிரஸ், மதிமுக என எல்லா கட்சியினரும் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். இன்று காலை நகராட்சி கூட்ட அரங்கில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது ஓட்டெடுப்பு நடந்தது. காலை 11 மணிக்கு ஓட்டெடுப்பு நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தாமதமாக 11:30 மணிக்குத்தான் ஓட்டெடுப்பு நடந்தது. இதனால் டென்ஷனான உமா மகேஸ்வரி கத்த துவங்கினார். ஓட்டெடுப்பை நடத்துவதில் ஒருதலைபட்சமா நடக்கிறீங்க என நகராட்சி கமிஷனர் நாகராஜை பார்த்து ஆவேசமாக சொன்னார். தாமதமாகிவிட்டது, ஓட்டெடுப்பை ரத்து செய்யுங்க, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் என சொல்லியபடி வாட்டர் பாட்டிலை தூக்கி அடித்தார். அதே கோபத்துடன் நகராட்சி கமிஷனர் இருக்கைக்கு சென்று ஓட்டு பெட்டியை தள்ளிவிட்டு ரகளை செய்துவிட்டு வேகமாக புறப்பட்டார். திமுக 7, அதிமுக 12, மதிமுக 2, காங்கிரஸ் 1, SDPI 1, சுயேட்சை 5 என 28 கவுன்சிலர்களும் உமா மகேஸ்வரிக்கு எதிராக ஓட்டு போட்டிருந்தனர். எனவே உமா மகேஸ்வரி தலைவர் பதவியை இழந்தார். புதிய தலைவருக்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என கமிஷனர் நாகராஜ் அறிவித்தார்.